விவசாயிகளை வந்து இழிவாக நினைக்கிறாங்க. ஒரு விவசாயினால ஒரு மதிக்க மாட்டேங்கிறாங்க. குளிர்பானங்கள் தயார் பண்ணுற அளவுக்கு உள்ள மாங்காய்கள் வந்து இங்கே வந்து விளையுது. ஆனால் வந்து அதை எடுத்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. குளிர்பான கம்பெனிகளை வந்து இந்த பகுதிகளில் வந்து அமைக்க மாட்டேங்கிறாங்க. நாகை மாவட்ட கடலோர கிராமங்களில் மாமரங்கள் காய்த்து குலுங்குகின்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலால் இப்பகுதியில் ஏராளமான மாமரங்கள் சாய்ந்தன. அப்போது முதல் அங்கிருந்து கொள்முதல் செய்வதை தனியார் நிறுவனங்கள் நிறுத்திவிட்டதால் மாமரங்கள் துளிர்த்துவிட்ட பிறகும் மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கஜா புயலுக்கு முன்னாடி வந்து கேரளாவில் வந்து வியாபாரிகள் வந்து நேரடியாக இங்கே வந்து கொள்முதல் நிலையம் அமைச்சு கொள்முதல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. குடோனம் அந்தந்த பகுதியில் குடோனம் அமைச்சிருந்தாங்க. மாங்காய்க்கு உடனுக்குடன் உரிய விலை கையில் கிடச்சிது. காசும் உடனே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து வியாபாரிகள் யாரும் கேரளாவிலேருந்து வர்றதில்ல. இது காரணம் என்னென்னா, கஜா புயலில் வந்து பல மரங்கள் வந்து சேதம் அடைஞ்சிட்டு இப்போ நாங்கள் புதுசாக கன்று போட்டு உண்டாக்கி இப்போ வந்து மரங்கள் வந்து காய்க்க தொடங்கியிருக்கு. ரெண்டாவது முறிஞ்ச மரங்களும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது இப்போ. ஆனால் எங்களுக்கு உரிய விலை வந்து கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு வந்து தீர்வு காணும் விதமாக தமிழக அரசு வந்து இந்த பகுதிகளில் வந்து கொள்முதல் நிலையங்கள் வந்து அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழ கூழ் கம்பெனி, அதாவது குளிர்பானங்கள் தயார் பண்ணுறதுக்கு இந்த பகுதியில் மாம்பழ குளிர்பானங்கள் தயார் பண்ணுறதுக்கு வந்து கம்பெனிகள் வந்து அமைக்கணும். அமைச்சு கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து வாழ்வாதாரம் மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை வந்து தமிழக அரசுக்கிட்ட பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே தொடர்ந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. அவங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் அதுக்கான அடுத்த முயற்சிகள் போகவே இல்லை. வேளாண்மை துறை அதிகாரிகளும் போக மாட்டேங்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, எங்கள் விவசாயிகளை வந்து இழிவாக நினைக்கிறாங்க. ஒரு விவசாயினால் ஒரு மதிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 24 மணி நேரமும் கஷ்டப்படுறோம், வயலில் கடந்து கஷ்டப்படுறோம். ஆனால் உரிய விலை வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு வந்து அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நேரடி கொள்முதல் நிலையங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து அமைக்கணும். ரெண்டாவது, மாம்பழ குளிர்பானங்கள் தயார் பண்ணுற கம்பெனிகள் வந்து இந்த பகுதிகளிலே அமைக்கணும். நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ளேயே அமைக்கணும். அப்படி அமைச்சாதான் எங்களோட வாழ்வாதாரம் வந்து மேலே வரும். இதுக்கு வந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.